أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: وما قدر الله حق قدره إن الله لقوي عزيز. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تفكروا في ذات الله، تفكروا في صفات الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே குறித்தாகட்டுமா. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைப்பினங்களை படைத்ததற்கும் அவர்களுக்கு இடையிலே நபிமார்களை அனுப்பி வைத்ததற்கும் வேதங்களை அனுப்பி வைத்ததற்கும் கியாமத்து நாளைக்கு பிறகு மீண்டும் உயிர் தந்து எழுப்பப்படுவதற்கும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நல்லவைகளும் அதாபுகளும் கொடுக்கப்படுவதற்கும் இது எல்லாவற்றுக்குமான காரணம் ஒன்றை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஹதீஸே குதுஸியிலே நமக்கு விளக்குவார். இது எல்லாவற்றுக்குமான காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, நான் இந்த பூமியிலே படைப்பினங்களிடத்திலே நான் அறியப்பட வேண்டும், நான் யார், என்னுடைய வல்லமை என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன என்பதை பூமியிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நான் இவைகளை படைத்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே படைப்பினங்களின் முகவரி என்பது, விலாசம் என்பது அல்லாஹ்வாக இருக்கிறார். ஆனால் படைப்பினங்களுடைய, மனித சமுதாயத்தினுடைய, அண்ட சராசரங்களுடைய விலாசம் அல்லாஹ்வாக இருக்கிறான். அவனே சர்வ சக்தியும் உடையவன், எல்லா விதமான பேராற்றலும் உடையவன் அவன் என்பதை, அல்லாஹ்வினுடைய விலாசத்தை இந்த உலகம் அறிந்து கொள்வதிலே தோல்வியை தழுவியிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவற்றை ஒரு ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவான்: வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. படைப்பினங்கள் அல்லாஹ்வை, அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வினுடைய வல்லமையை, அல்லாஹ்வினுடைய மரியாதையை படைப்பினங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுவார். ஆனால் அந்த அல்லாஹ் இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், எல்லா விதமான பேராற்றலும் உடையவன் அல்லாஹ். எனவே படைப்பினங்கள் அல்லாஹ்வினுடைய வல்லமையை அறிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்விற்கு நாம் எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்கள் சரியான முகவரியை விட்டுவிட்டு தங்களுக்கான முகவரியை, விலாசத்தை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வல்லமையை, அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை இந்த படைப்பினங்கள் உணராமல் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறார். உண்மை, இந்த உலகத்தினுடைய முழு விலாசம் அல்லாஹ். இந்த உலகத்தினுடைய படைப்பினங்கள் அனைத்தின் மீதும் ஆற்றல், வல்லமை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடியவன், எல்லா விதமான பேராற்றலையும் உடையவன்.
எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவன், எல்லாவற்றையும் தடுக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன். இவை அனைத்தும் அல்லாஹ்வாக இருக்கிறான். அங்கு சென்றால் அதை பெற்றுக் கொள்ளலாம், இங்கு சென்றால் இதை பெற்றுக் கொள்ளலாம். அங்கு சென்றால் நமக்கு மரியாதை கிடைக்கும், இங்கு சென்றால் நமக்கு மரியாதை கிடைக்காது. இன்னது செய்தால் லாபம் கிடைக்கும், இன்னது செய்தால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இவை அனைத்துமே பொய்யானது. அல்லாஹ் எதை முடிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தினுடைய சூத்திரத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். எது உனக்கு கிடைத்ததோ அது தவறி போகக்கூடிய ஒன்று அல்ல. எது உனக்கு தவறி போய்விட்டதோ அது உனக்கு கிடைக்கக்கூடியது அல்ல என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மனித படைப்பு அல்லாஹுவை எப்படி சங்கை செய்ய வேண்டுமோ, அல்லாஹுவை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ, அல்லாஹுவினுடைய வல்லமையை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டுமோ, இவை அனைத்திலேயும் மனித சமுதாயம் தோல்வியை தழுவியிருக்கிறது என்றது நிதர்சனமான உண்மை. ஏதோ ஒரு விலாசத்தை கையிலே வைத்துக் கொண்டு இன்னொரு விலாசத்தை தேடிக்கொண்டிருப்பது போல ஆகுமானவை அழிக்கக்கூடியவை, படைக்கக்கூடியவை, அழிக்கக்கூடியவை, கொடுக்கக்கூடியவை, தடுக்கக்கூடியவை, நோயை தரக்கூடியவை, சிபாவை தரக்கூடியவை, கவலை தரக்கூடியவை, ஆனந்தத்தை மகிழ்ச்சியை தரக்கூடியவை, லாபத்தை நஷ்டத்தை தரக்கூடியவை அனைத்தும் நான் தான் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றார். ஆக ஆக்குதல், அழிக்குதல் எல்லாவற்றையும் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒருவனை மறந்துவிட்டு இந்த உலகம் எங்கோ சென்று விலாசம் தவறி தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கான, உலகத்தினுடைய எல்லா செயல்பாட்டிற்கான முகவரி அல்லாஹுவாக இருக்கிறான். அல்லாஹ் அவன் நாடியதை படைக்கிறான், நாடியதை அவன் மரணிக்க செய்கிறான். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் இந்த விஷயத்தை ஒரு ஆயத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுவோம். அல்லாஹுல்லதி ஹலகக்கும், அவன்தான் உங்களை படைத்துகின்றான். வரஸகக்கும், அவன்தான் உங்களுக்கான ரிஸ்கை தருகிறான். வஅம்வாதக்கும், அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். சும்மா அஹ்யாக்கும், அவன்தான் மீண்டும் உயிர் தந்து எழுப்புகிறான். ஆக அல்லாஹுதான் படைக்கிறான், வேறு யாரும் படைக்க முடியாது. அல்லாஹுதான் ரிஸ்கை தருகிறான், வேறு யாரும் நமக்கு ரிஸ்கை தர முடியாது. அல்லாஹுதான் மௌத்தை தருகிறான், அல்லாஹ் மட்டுமே நமக்கு மௌத்தை தரக்கூடிய ஆற்றல் மிக்கவன், வேறு யாராலும் நமக்கு மௌத்தை தர முடியாது. அல்லாஹ் மட்டுமே நமக்கு மீண்டும் ஹயாத்தை தரக்கூடியவன், வேறு யாரும் நமக்கு ஹயாத்தை தந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட உலகத்தினுடைய எல்லா பெரிய செயல்பாடுகளும், உலகத்தினுடைய எல்லா பெரிய இயக்கங்களையும் கையிலே வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தான் நமக்கான முகவரி. ஹுசைன் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த உடனேயே இம்ரான் இப்னு ஹுசைன் இப்னு இம்ரான் என்றும் சொல்லுவார்கள். ஹுசைன் இப்னு இம்ரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாட ஆரம்பித்தார், திட்ட ஆரம்பித்தார். வாய்க்கு வந்தவைகளை எல்லாம் திட்டி முடித்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இம்ரான் பேசி முடித்து விட்டாயா என்று கேட்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், பேசி முடித்து விட்டேன். ஹுசைன் இப்னு இம்ரான் சொல்லுவார், ஆம், பேசி முடித்து விட்டேன். மீண்டும் சொல்லுவார் ஹுசைன் இப்னு இம்ரான், யா முஹம்மத், எங்களுக்கு இடையிலே வம்ச பரம்பரையாக நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்களை எல்லாம் பொய்ப்படுத்திவிட்டு ஓரிரை கொள்கையை நிலைநாட்டியிருக்கிறேன். மாத்திரமல்ல, எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு மத்தியிலே ஓரிரை கொள்கையை கொண்டு வந்து எங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை, பிரச்சனைகளை, பிரிவை ஏற்படுத்தியிருக்கின்றேன். திட்டுகளுக்கு இடையே, வசைபாடுகளுக்கு இடையே இவற்றையும் சொல்லுகிறார் ஹுசைன் இப்னு இம்ரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவை அனைத்தையும் கேட்டுவிட்டு பதிலுக்கு கேட்கிறார்கள், ஹுசைனே, இம்ரானே, பேசி முடித்து விட்டீரா?
என்று கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார், நான் பேசி முடித்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது என்னுடைய இருப்பை நான் சொல்லுகிறேன், பதில் சொல் என்று கேட்டார்கள். முதலாவதாக கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுசைன் இப்னு இம்ரானே, நீ எத்தனை தெய்வத்தை உலகத்திலே வணங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். ஹுசைன் இப்னு இம்ரான் சொன்னார், பூமியிலே உலகத்திலே 6 தெய்வங்களை நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன், வானத்தில் உள்ள ஒரு தெய்வத்தை நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன், 7 தெய்வத்தை நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் உலகத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய 6 தெய்வங்களிடத்திலே கேட்பாயா அல்லது வானத்திலே இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே கேட்பாயா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் இப்னு இம்ரான் சொன்னார், இந்த 6 தெய்வங்களிடத்திலே நான் என்னுடைய தேவையை கேட்க மாட்டேன், அந்த ஒருவனிடத்திலே மாத்திரம்தான் நான் என்னுடைய தேவையை கேட்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்கள், உன்னுடைய எல்லா சொத்துக்களும் அழிந்து போய்விட்டது, உன்னிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான காசு பலன்களும் அழிந்து போய்விட்டது, இந்த 6 தெய்வத்திடத்திலே முறையிடுவாயா அல்லது அந்த ஒருவனிடத்திலே முறையிடுவாயா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுசைன் இப்னு இம்ரான் சொன்னார், இந்த 6 தெய்வத்திடத்திலே நான் கேட்க மாட்டேன், அந்த ஒருவனிடத்திலே மாத்திரம் தான் நான் கேட்பேன். உலகத்திற்கான மழை நின்று போய்விட்டது, மழையே இல்லை, வறட்சியாக இருக்கிறது, இந்த 6 தெய்வங்களிடத்திலே கேட்பாயா அந்த ஒரு தெய்வத்திடத்திலே கேட்பாயா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது ஹுசைன் இப்னு இம்ரான் சொன்னார், இல்லை இல்லை, மழையினுடைய தேவையை அவனிடத்திலே மாத்திரம்தான் நான் கேட்பேன். இப்படியாக உலகத்தினுடைய எல்லா பெரிய இயக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய மனித சமுதாயத்தினால் செயல்படுத்த முடியாத எல்லா பெரிய ஆற்றல் மிக்க செயல்பாடுகளையும் ஒவ்வொன்றாக ஹுசைன் இப்னு இம்ரான் இடத்திலே கேட்டு, அந்த ஹுசைன் இப்னு இம்ரான் அந்த ஒருவனிடத்திலே தான் கேட்பேன் என்று உலகத்திலே மனித சமுதாயத்தினால் அறிவியல் ஆராய்ச்சிகளினால் சாத்தியப்படுத்த முடியாத எல்லா ஆற்றல் மிக்க செயல்பாடுகளையும் ஒவ்வொன்றாக கூறுகின்ற பொழுது அந்த ஒருவன் தான் அந்த ஒருவனிடத்திலே தான் கேட்பேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், உனக்கான உலகத்திற்கான எல்லா செயல்பாடுகளையும் செயல்படுத்தக்கூடிய அவனுக்கு மாத்திரமே செய்யப்பட வேண்டிய நன்றிகளை, நன்றி விசுவாசத்தை, அவனுக்கு மாத்திரமே செய்ய வேண்டிய நன்றியை இந்த 6 தெய்வங்களுக்கும் நீ பிரித்து தருகிறாயே, இது நியாயமா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உலகத்தில் உள்ள இந்த 6 தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஒருவனை மிகைத்து விடுவார்கள் என்று நீ எண்ணுகிறாயா? ஹுசைன் இப்னு இம்ரான் சொன்னார், அவனை யாராலும் வெல்ல முடியாது, அவன் ஆற்றல் மிக்கவன், அவனுடைய சக்தியை யாராலும் முறியடித்து விட முடியாது என்று சொன்ன பொழுது அவர்களில் அந்த ஒருவனுக்கு மாத்திரமே செய்யப்பட வேண்டிய நன்றியை உலகத்திலே நீ தேர்வு செய்திருக்கக்கூடிய அந்த 6 தெய்வங்களுக்கும் நீ நன்றியை பகிர்ந்து தருகிறாயே, எப்படி இது நியாயம் என்று கேட்ட பொழுது சற்று நேரம் மௌனமாக இருக்கிறார் ஹுசைன் இப்னு இம்ரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் இப்னு இம்ரானே, அஸ்லிம், நீ இஸ்லாத்தை தழுவிவிடு என்று சொன்னார். நீ அனைத்தையும் உணர்கிறாய், எனவே நீ இஸ்லாத்தை தழுவிவிடு. உலகத்தினுடைய சர்வ செயல்பாடுகளுடைய ஆற்றல் மிக்கவனாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இந்த உலகத்தினுடைய படைப்பினங்களுடைய முழு விலாசமாக இருக்கிறான், அல்லாஹ் ஒருவன் தான் படைப்பினங்களுக்கான முகவரியாக இருக்கிறான், முகவரியை தவறி இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது என்று பேசிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை இஸ்லாத்திற்கான ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான அறிவுரையை கூறிய உடனே அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். உண்மை, படிப்பினங்களுடைய விலாசம் என்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ்வை போற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், உலகத்திலே அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக இருந்தாலும், கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும், உலகத்திலே அல்லாஹ் என்று ஒருவனைத்தான் கூப்பிட வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. எனவேதான் உலகத்திலே அல்லாஹ் என்ற பெயர் எவனுக்கும் இல்லை. அல்லாஹ் என்று
அல்லாஹுவை திட்டக்கூடியவர்கள் கூட அல்லாஹ் என்ற பெயர் வைக்க முடியவில்லை, பெயர் வைக்கவில்லை. ஏன்? அல்லாஹுவின் மீது, மார்க்கத்தின் மீது ஒரு விதமான கோபமுடையவன் அல்லாஹ் என்று பெயர் சூட்டி தே அல்லாஹ் என்று அழைத்திருக்கலாமே, கிண்டல் கேலிகளை செய்திருக்கலாமே. அப்படி ஒரு முயற்சி உலகத்திலே மனித சமுதாயத்தினால் செய்யப்பட முடியாத அளவிற்கு அல்லாஹ் என்ற அவருடைய பெயரை தனித்துவம் வாய்ந்ததான் இருக்கார். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் கூட இப்பொழுது மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய எதிரிகளை விட, சங்க பரிவாரங்களை விட, இஸ்லாமிய துவேஷிகளை விட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த மிகப்பெரிய குறைஷியர்கள், மிகப்பெரிய குஃபார்களும் கூட அல்லாஹ் என்ற பெயரை வைப்பதற்கு துணிச்சல் பெறுகிறது. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, தன்னுடைய பெயர் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்தான். அல்லாஹ் என்ற பெயரை யாராலும் வைக்க முடியவில்லை, யாரும் வைக்கக்கூடிய தைரியம் இந்த உலகத்திலே இல்லை. அவன்தான், அந்த அல்லாஹ் தான் இந்த உலகத்திற்கான முழு முகவரி. அவன் நினைத்ததை செய்வான், அவன் நினைத்ததை படைப்பான். அவன் நினைத்ததை படைப்பான், நினைத்ததை சிறப்பிப்பான், நினைத்ததை கேவலப்படுத்துவான், நினைத்ததை அல்லாஹ் அவனுடைய இஷ்டத்திற்கு அவன் ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். இந்த உலகத்திலே உலகத்திற்கான படைப்பினங்களுக்கான முகவரி என்பது அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிய அந்த ஆயத் 100க்கு 100 உண்மையான விஷயம். அல்லாஹுவை, அவனை, அவனுடைய கண்ணியத்தை, அவனை சங்கை செய்வதை இந்த உலகம் சரியாக அல்லாஹுவை உணரவில்லை, புரியவில்லை. அவனுடைய விலாசத்தை தெரியவில்லை. குஃபார்கள் இறைவனுடைய அல்லாஹ்வினுடைய விலாசம் அவர்களுக்கு தெரியவில்லை. முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் விலாசம் தெரிந்தும் விலாசம் தவறி எங்கோ ஒரு இடத்திலே நன்மை தீமைகளை தேடுகிறார். இந்த உலகத்திலே அல்லாஹ்தான் படைப்பினங்களுடைய முழு முகவரி என்பதை படைப்பினங்கள் அறிந்திருக்கிறது. மனித சமுதாயத்தை தவிர இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும், புழு பூச்சிகள் விளங்கி இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய முழு முகவரி அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ்வே எல்லா விதமான வணக்கங்களுக்கும் உரித்தானவனாக, உரிமை பெற்றவனாக இருக்கிறான். அல்லாஹுவை மாத்திரமே வணங்க வேண்டும், வேறு தெய்வங்களை வணங்க கூடாது என்பதை இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய புழு பூச்சிகளும் கூட விளங்கி இருக்கிறது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மீடியா பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய திருக்குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பறவை சபா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய பேரரசி பில்கிஸ் அம்மையாருடைய ஆட்சிக்கு உட்பட்ட சபா நாட்டிலே அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு சூரியனை வணங்கிக் கொண்டிருந்த அந்த செய்தியை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபைக்கு அந்த செய்தியை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, கவலையோடு கொண்டு வந்தது ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவை. அது கவலைப்பட்டது, அல்லாஹுவையே வணங்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய முழு முகவரி விலாசம் அல்லாஹ்வாக இருக்கிறான், அல்லாஹுவையே வணங்க வேண்டும், இவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்ற செய்தியை கவலையோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரசவைக்கு கொண்டு வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இல்லை, வேறு மனிதர்களும் கூட இல்லை, ஒரு பட்சி, ஒரு பறவை என்று சொல்லக்கூடிய ஹுதுஹுது அது விளங்கி வைத்திருக்கிறது. அல்லாஹ் இந்த நிகழ்வை சொல்லுகிறான், இன்னி வஜத்தும் ராஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷை. ஹுதுஹுது பறவை கொண்டு வந்த அந்த செய்தியை, அந்த கவலையை, அந்த பறவையினுடைய கவலையை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஒரு வசனமாக பதிவு செய்திருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை தவிர எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வினுடைய ஆற்றலை விளங்கி வைத்திருக்கிறது. எனவேதான் வானத்திலே பூமியிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை தான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். தனக்கான நலவை தருபவன் அவன், தனக்கான கெடுதியை தரக்கூடியவன் அவன், தனக்கான மரணத்தை தரக்கூடியவன் அவன், தனக்கான ஹயாத்தை தரக்கூடியவன் அவன், தனக்கான லாபத்தை தரக்கூடியவன் அவன், தனக்கான நஷ்டத்தை தரக்கூடியவன் அவன், தனக்கான ரிசுக்கை தரக்கூடியவன் அவன், தனக்கான நோயை தரக்கூடியவன் அவன், தனக்கான ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அவன். முழு உலகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளுடைய விலாசம் என்பது அல்லாஹ். அவன் எல்லாவற்றுக்கும் பேராற்றல் உடையவன். இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், சர்வ வல்லமை படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு சொல்லுகிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. அல்லாஹ்வை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி அவர்கள் புரியவில்லை என்று அல்லாஹ்வே சொல்றார்.
சில நேரங்களில் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் போதுமானவன் என்ற வார்த்தையை உச்சரித்து விட்டால் போதும் நடுநடுங்கி போய் விடுவார்கள். கலீஃபாக்களுக்கு அல்லாஹ்வினுடைய சொல் இப்படி இருக்கிறது, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்று இறை வசனத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியில் இருந்து மேற்கோள் காட்டிய போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட ஏனைய எல்லா கலீஃபாக்களும் அப்படியே நடுங்கி போய்விடுவார்கள், வாய் மூடி மௌனிகளாக ஆகிவிடுவார்கள். காரணம், அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு மீறிய ஒரு சொல் இந்த உலகத்திலே, அல்லாஹ்வினுடைய செயல்பாட்டுக்கு மீறிய ஒரு செயல்பாடு இந்த உலகத்திலே அணுவும் அசைய முடியாது. அவனுடைய அனுமதியின்றி அணுவும் அசைய முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூத்திரத்தை நமக்கு சொல்லித் தருகிற பொழுது, எது உனக்கு கிடைத்ததோ அது தவறி போகக்கூடிய ஒன்று அல்ல, எது உனக்கு தவறி போய்விட்டதோ அது உனக்கு கிடைக்கக்கூடியது. அல்லாஹ் எதை எப்படி முடிவு செய்திருக்கிறானோ அது அப்படியே நடக்கும். காரணங்கள் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் குன் ஃபயகூன், குன் என்று சொன்னார். சபபுகள் தேவையில்லாதவன், காரணங்கள் தேவைப்படாதவன் அவன். அவன் ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும். அப்படிப்பட்ட பேராற்றலுடையவன். இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களுடைய முழு முகவரி அல்லாஹ். விலாசம் தவறி வேறு எங்கோ லாபரிசத்தை தேடுகிறோம், வேறு எங்கோ ரிஸ்கை தேடுகிறோம். காலை 5:30 மணிக்கு என்னை வந்து பார்த்து விட்டு நீ போ என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்திலே பார்த்து விட்டு போகாமல் 5:30 மணிக்கு வராமல் கடையை திறந்து வைத்து ரிஸ்கை எதிர்பார்த்தால் அதில் என்ன அர்த்தம் இருக்கும்? 5:30 மணிக்கு வர சொன்னவனை பார்க்காமல் கடையை திறந்து வைத்து கல்லாவை பார்த்துக் கொண்டிருப்பதிலே என்ன அர்த்தம்? விலாசம் தவறி தேடுகிறோம். எங்கோ நமக்கான விலாசம் எங்கோ இருக்கிறது, எங்கோ செல்ல வேண்டிய நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம். இவை விலாசம் தவறி தேடக்கூடிய செய்தி. அல்லாஹ் அவன் பேராற்றல் உடையவன், எல்லாவற்றையும் நடத்தாக்குவன். இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், சர்வ சக்தியும் உடையவன் அல்லாஹ்வாக. குஃபார்கள் இன்னும் விலாசத்தையே அழிய முடியவில்லை, விலாசத்தையே அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் விலாசம் தெரிந்தும் விலாசம் தவறி தனக்கான நன்மையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தனக்கான லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தனக்கான சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் தரக்கூடியவன் ஒருவனாக இருக்கிறார், சந்தோஷம் தரக்கூடிய இடம் வேறு ஒன்றாக இருக்கிறது. நாம் வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை எப்படி நீங்கள் விளங்க வேண்டுமோ அப்படி நீங்கள் விளங்க வேண்டும். புரியவில்லை, சரியான இடத்திலே அல்லாஹ்வை பொருத்தவில்லை, அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை நாம் உணரவில்லை, அல்லாஹ்வினுடைய அந்த மகத்தான வல்லமையை நாம் உணரவில்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் என்ற உடனேயே மௌனிகளாக ஆகி போவார்கள். அல்லாஹ்வினுடைய பெயர் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் வாய் மூடி மௌனிகளாக ஆகிவிடக்கூடிய அந்த சஹாபா பெருமக்கள் நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு காட்டிலே, ஒரு தோப்பிலே, ஒரு தோட்டத்திலே அமர்ந்து இளைஞர்கள் எல்லாம் மதுவை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மது தடை செய்யப்பட்ட நாடு. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனேயே அந்த தோட்டத்தினுடைய பின்வாசல் வழியாக வந்து அந்த மது அருந்திக் கொண்டிருந்த வாலிபர்களை எல்லாம் கையும் களவுமாக பிடித்து விட்டார். கையிலே மதுவினுடைய அந்த கோப்பைகள் இருக்கு, அப்படியே கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி தலைவர் ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மாட்டிக்கொண்டார்கள். இளைஞர்கள் எல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அந்த இளைஞர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய வசனத்தை ஓதி காண்பித்த உடனேயே மௌனிகளாக மௌனமாக ஆகி போகக்கூடிய நீங்கள் எங்களுக்கான அந்த தண்டனையை நீங்கள் எப்படி முடிவு செய்வீர்கள்? அது உங்களுடைய விருப்பம், ஆனால் எங்களுக்கு சில கேள்விகள் உண்டு என்று சொன்னார். அந்த வாலிபர்கள் இளைஞர்கள் சொன்னார்கள், எந்த இடத்திலே நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் முன்வாசல் வழியாகத்தான் நுழைய வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை. எந்த வாசலிலே, எந்த இடத்திலே நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் முன்வாசல் வழியாகத்தான் நுழைய வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய உத்தரவு. ஆனால் எங்களை பிடிப்பதற்கு நீங்கள் தோட்டத்தின் பின்வாசலிலே வந்தீர்களே, அது என்ன நியாயம் என்று கேட்கிறார்கள். இரண்டாவது கேட்டார்கள், வலா தஜஸ்ஸஸு, குற்றம் நடைபெறக்கூடிய நேரத்திலே அந்த குற்றத்தை துருவி ஆராயாதீர்கள் என்பது சூரத்துல் ஹுஜராத்தினுடைய அல்லாஹ்வினுடைய கட்டளை.
ஆனால் எங்களை துருவி துருவி ஆராய்ந்தீர்களே, அது என்ன நியாயம் என்று கேட்கிறார்கள் வாலிபர். மூன்றாவது கேட்டார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா தகல்தும் புயூதன், எந்த இடத்திலே நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் அவர்களுடைய அனுமதி பெற்று நுழையுங்கள் என்பதாக குர்ஆனிலே ஆயத்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அனுமதியே இல்லாமல் நாங்கள் இருந்த இடத்திற்கு நீங்கள் வந்து வைத்தீர்கள், இது என்ன நியாயம்? அதற்கு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக வேகமான ஆட்சியை, அல்லாஹ்விற்கு பயந்து ஆட்சியை நீளமாக நடத்தக்கூடிய அதற்கு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வழியிலே ஒரு தெருவிலே சென்றால் ஷைத்தான் இன்னொரு தெருவிலே சென்று விடக்கூடிய ஆற்றல் அவர்களுடைய ஈமான், அவர்கள் பெற்றிருந்த ஈமான் அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட அதற்கு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாலிபர்கள் சொன்ன இந்த 3 வசனங்களையும் கேட்டுவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி திரும்பினார்கள் என்று சரித்திரம். ஊக்கப்படுத்துவது அல்ல நோக்கம். இங்கு அல்லாஹ்வினுடைய வசனத்தை, அல்லாஹ்வினுடைய பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே அப்படியே மௌனிகளாக ஆகி போனவர்கள் சஹாபா பெருமக்கள். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வினுடைய சிறப்பை நாம் உணரவில்லை என்கிற அல்லாஹ்வினுடைய வார்த்தை 100க்கு 100 உண்மையாகும். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அரஃப்துல்லாஹ் லிஃபஸ்ல் அஸாய், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு போகக்கூடிய நேரத்திலே நாம் சில நேரங்களிலே சில விஷயங்களை பிளான் பண்ணி வைத்திருப்போம். இத்தனை மணியில் இருந்து இத்தனை மணிக்குள் இந்த வேலை, இத்தனை மணியில் இருந்து இத்தனை மணிக்குள் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அரஃப்துல்லாஹ பிஃபஸ்லில் அஸாய், என்னுடைய திட்டங்கள் எல்லாம், என்னுடைய முடிவுகள் எல்லாம் உடைபட்டு போகக்கூடிய நேரத்திலே நான் அல்லாஹ்வின் ஆற்றலை உணர்கிறேன். அவன் என்ன முடிவு செய்கிறானோ அதுதான். எனவே வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை விளங்குவோம், அல்லாஹ்வை எப்படி சங்கைப்படுத்த வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி நாம் பொருத்த வேண்டுமோ, அல்லாஹ் தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம் உள்பட ஏனைய எல்லா படைப்பினங்களின் அசல் முகவரி என்பது அல்லாஹ்வாக இருக்கிறார். எனவே அல்லாஹ்விடத்திலேயே நாம் வேண்டுவோம், விலாசம் தவறாமல் அல்லாஹ்வை உணருவோம், கண்ணியப்படுத்துவோம், அவனுடைய கட்டளைகளுக்கு அணிபடுவோம், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.